ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். உழவர்கரை நகராட்சி இந்திரா நகர் தொகுதியில் 102.40 லட்சம் ரூபாய் செலவிலான திட்டப்பணிகள் அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார் சட்டமன்ற உறுப்பினர் ஏகேடி ஆறுமுகம். புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற கோவில் தேரில் தீப்பற்றி விபத்து, சுவாமி ஊர்வலத்தின் போது பட்டாசு வெடித்ததால் விபரீதம். 2 நாள் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள புதுவை அரசு ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்ய கோரி அடுத்த கட்ட போராட்டம். புதுச்சேரியில் மேலும் 3 மருந்துகளுக்கு தடை, மருந்து கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரி உத்தரவு. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. விழாக்கால சிறப்பு சலுகையாக நீங்கள் வாங்கும் அனைத்து ஆடைகளுக்கும் சிறப்பு ஆஃபர்களுடன் நிச்சய பரிசுகளும் உண்டு. கம்மியான பிரைஸ்ல பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், நம்பர் 460, அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். உழவர்கரை நகராட்சி இந்திரா நகர் தொகுதியில் 102.40 லட்சம் ரூபாய் செலவிலான திட்டப்பணிகளை சட்டமன்ற உறுப்பினரும் அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார். உழவர்கரை நகராட்சி இந்திரா நகர் தொகுதியில் 102.40 லட்சம் ரூபாய் செலவில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி மற்றும் நகராட்சி நிதியில் கோரிமேடு பிரியதர்ஷினி நகரில் உள்ள சாலைகளை மேம்படுத்துதல், குருநகரில் அங்கன்வாடி மையம் கட்டிடம் கட்டுதல், பூத்துறை சாலையில் உள்ள வாய்க்காலின் மேல் கருமாதி கொட்டகை கட்டுதல், நகராட்சி வணிக வளாகத்தில் கூடுதலாக கடைகள் கட்டுதல் உள்ளிட்ட திட்டப்பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. இந்த பணிகளை அரசு கொறடா மற்றும் இந்திரா நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஏகேடி ஆறுமுகம் அடிக்கல் நாட்டி பணிகளை துவக்கி வைத்தார். முன்னதாக அதே பகுதியில் நடைபெற்று வரும் திட்டப்பணிகளையும் அவர் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ், செயற்பொறியாளர் மலைவாசன், உதவி பொறியாளர் கலிவரதன், இளநிலை பொறியாளர் முத்தையன் மற்றும் ஊர் பிரமுகர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற கோவிலில் நடைபெற்ற விழாவில் பட்டாசு வெடித்த போது தேரில் தீ பிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி மாநிலம் வீராம்பட்டினம் செங்கழுநீர் அம்மன் கோவில் மகா கும்பாபிஷேகம் பிப்ரவரி 12ஆம் தேதி நடைபெற்றது. இதனையொட்டி பிப்ரவரி 12ஆம் தேதி இரவு அலங்கரிக்கப்பட்ட செங்கழுநீர் அம்மன் மாட வீதியில் உலா வந்தது. இதற்காக கோவில் முன்பகுதியில் உள்ள கிராம பஞ்சாயத்து அலுவலக மாடியில் வான வேடிக்கைகள் விடப்பட்டது. அதில் எதிர்பாராத விதமாக ஒரு வெடி அருகில் நிறுத்தப்பட்டிருந்த சுமார் 400 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான பயன்பாட்டில் இல்லாத தேரில் தீப்பொறிப்பட்டது. இதன் காரணமாக தேரின் மேற்பகுதி தென்னங்கீற்றால் ஆனதால் தீ மளமளவென பரவியது. இதனை கண்ட பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். மேலும் இதுகுறித்து தகவல் அறிந்ததும் புதுச்சேரி தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தண்ணீரை பீச்சி அடித்து தீயை அணைத்தனர். இருப்பினும் தேரின் மேற்பகுதி எரிந்து சேதமானது. இதுகுறித்து அரியாங்குப்பம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி ஒப்பந்த ஆசிரியர்கள் புதுவை அண்ணா சிலை அருகே 2 நாள் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரி பள்ளி கல்வித்துறையில் பணியாற்றும் 292 ஒப்பந்த ஆசிரியர்கள் மற்றும் பாலசேவிகா ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என 7 கட்ட போராட்டங்கள் முன்பே நடத்தப்பட்டன. 8வது கட்ட போராட்டமாக கடந்த ஜனவரி 21ஆம் தேதி முதல் கல்வித்துறை வளாகத்தில் தொடர்ந்து காத்திருப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. அதில் பல கட்டமாக சட்டசபை முற்றுகை மற்றும் சிறை நிரப்பு போராட்டமும், 2 நாள் தொடர் தர்ணா போராட்டமும், மௌன ஊர்வலம், பாரத பிரதமருக்கு அஞ்சல் அட்டை அனுப்பும் போராட்டமும் நடைபெற்றன. இதன் தொடர்ச்சியாக புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு கௌரவ தலைவர் சேஷாசலம் தலைமையில் பிப்ரவரி 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 9 மணி முதல் 14ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6 மணி வரை 2 நாட்கள் தொடர் உண்ணாவிரத போராட்டம் புதுச்சேரி அண்ணா சிலை பழைய பேருந்து நிலையம் அருகே நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்ட ஒப்பந்த ஆசிரியர்கள் போராட்டத்தில் பங்கேற்றனர். மேலும் இந்த போராட்டத்தை புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் தலைவர் பாலகுமார், தலைமை ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் சிரில் நிக்கோலஸ் ஆகியோரும், தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் பொற்செழியன் ஆகியோரும்,
புதுச்சேரி அரசு விரிவுரையாளர் சங்கத்தின் தலைவர் அருள்சாமி, புதுச்சேரி பட்டதாரி ஆசிரியர் சங்கங்களின் தலைவர் ராமதாஸ், புதுச்சேரி அரசு தொடக்கப்பள்ளி நலசங்கத்தின் தலைவர் மோகன்தாஸ் ஆகியோரும் பொதுச் செயலாளர் ஜனார்த்தனன் ஆகியோரும் வாழ்த்து பேசினர். புதுச்சேரியில் போலி மருந்து விவகாரத்தை தொடர்ந்து மேலும் 3 மருந்துகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக மருந்து கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் தரம் குறைவான மருந்துகளை விற்பனை செய்ய மருந்து கட்டுப்பாட்டுத்துறை தடை விதித்து வருகிறது. இந்த நிலையில் தற்போது மேலும் 3 மருந்துகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து புதுச்சேரி மருந்து கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரி அனந்தகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள உத்தரவில், அகமதாபாத் பாவ்லா மாவட்டம் ரெட்நெக்ஸ் பார்மசூட்டிகல்ஸ் நிறுவனத்தின் சிரப், குஜராத் பார்மா பிரைவேட் லிமிடெடின் மருந்து வாங்கவும் விற்பனை செய்யவும் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அந்த உத்தரவில் கூறப்பட்டுள்ளது. இந்திய ரிசர்வ் வங்கியின் சார்பில் புதுவையில் நிதிசார் கல்வி அறிவு வாரம் கடைபிடிக்கப்பட்டு மாநில அளவிலான வங்கியாளர் கூட்டமைப்பு சார்பில் விழிப்புணர்வு நடைபயணம் நடைபெற்றது. இந்திய ரிசர்வ் வங்கியின் சார்பில் நிதிசார் கல்வியறிவு வாரம் 2016 முதல் ஒவ்வொரு வருடமும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. பொதுமக்களில் நிதி விழிப்புணர்வை அதிகரித்து பாதுகாப்பான வங்கி சேவைகளை பயன்படுத்தும் பழக்கத்தை உருவாக்குவதே இதன் பிரதான நோக்கமாகும். இந்த ஆண்டிற்கான நிதிசார் கல்வியறிவு வாரம் பிப்ரவரி 9 முதல் 13 வரை KYC யுவர் ஸ்டெப் டு சேஃப் பேங்கிங் என்ற தலைப்பின் கீழ் கடைபிடிக்கப்படுகிறது. இதன் ஒரு பகுதியாக மாநில அளவிலான வங்கியாளர் கூட்டமைப்பு சார்பில் விழிப்புணர்வு நடைபயணம் புதுச்சேரி கடற்கரை சாலையில் காந்தி சிலையில் துவங்கி பாரதி பூங்கா வரை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மாநில அளவிலான வங்கியாளர் கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர் வெங்கட சுப்பிரமணியன், இந்திய வங்கியின் உதவி பொது மேலாளர் சுப்பிரமணியன், இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் துணை பொது மேலாளர் ரவிசங்கர் சாகு, புதுச்சேரி கிராம வங்கியின் தலைவர் ரத்தினவேல், மாவட்ட முன்னோடி வங்கி மேலாளர் சதீஷ்குமார் மற்றும் பல்வேறு வங்கிகளை சேர்ந்த அலுவலர்களும் கலந்து கொண்டனர். உழவர்கரை நகராட்சி சார்பில் கருவடிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள குளத்தை தூய்மையாக பராமரிப்பது குறித்து பள்ளி, கல்லூரி மாணவர்கள் மற்றும் மகளிர் சுய உதவி குழு உறுப்பினர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். உழவர்கரை நகராட்சி கருவடிக்குப்பம் லாஸ்பேட்டை சாலையில் உள்ள பிள்ளையார் கோவில் குளத்தினை அம்ருத் திட்டம் மற்றும் நகராட்சி நிதியின் மூலம் 1.10 கோடி ரூபாய் செலவில் தூர்வாரி மறுசீரமைப்பு செய்து குளத்தை சுற்றி நடைபாதைகள், கைப்பிடிகள் மற்றும் அமர்வதற்கான இருக்கைகள் அமைக்கப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்நிலையில் குளத்தினை தூய்மையாக பராமரிப்பது குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் பள்ளி, கல்லூரி மாணவர்கள் மற்றும் மகளிர் சுய உதவி குழு உறுப்பினர்களின் பங்கேற்புடன் விழிப்புணர்வு நிகழ்ச்சியானது பிப்ரவரி 11ஆம் தேதி புதன்கிழமை அன்று நடத்தப்பட்டது. உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பண்டிட் துரைசாமி பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் புதுச்சேரி பல்கலைக்கழக சமுதாய கல்லூரி முதல்வர், மாணவர்கள் மற்றும் நகராட்சிக்குட்பட்ட மகளிர் சுய உதவி குழு உறுப்பினர்கள் உட்பட மொத்தம் 200 பேர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியின் போது அனைவரும் குளத்தினை சுற்றி நின்று துணிப்பைகளை ஏந்தி ஒருமுறை பயன்படும் நெகிழி பொருட்களை தவிர்ப்பது, குப்பைகளை மக்கும் குப்பை, மக்காத குப்பை என தரம் பிரித்து அகற்றுவது, சுற்றுப்புறங்களை தூய்மையாக வைத்திருப்பது மற்றும் நீர்நிலைகளை பாதுகாப்பது ஆகியவற்றை வலியுறுத்தி உறுதிமொழி எடுத்துக் கொள்ளப்பட்டது. மின்துறையை தனியார்மயமாக்கலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுவை மின்துறை பொறியாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மின்துறையை தனியார்மயமாக்கலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒருநாள் அகில இந்திய வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக ஊழியர்கள் தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் மத்திய அரசு எடுத்து வரும் தனியார்மய நடவடிக்கைக்கு எதிராக NCCOEEயின் அறைகூவலை ஏற்று வேலைநிறுத்த போராட்டத்திற்கு பதிலாக புதுச்சேரி பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு மாலை நேர கண்டன ஆர்ப்பாட்டம் பிப்ரவரி 12ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 4 மணி அளவில் மின்துறை தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த மாலை நேர கண்டன ஆர்ப்பாட்டத்தினை புதுச்சேரி மின்துறை தனியார்மய மற்றும் கார்ப்பரேஷன் மய எதிர்ப்பு போராட்டக் குழுவின் துணைத் தலைவர் உத்ராடம் தலைமையேற்று நடத்தினார். மேலும் தனியார்மய எதிர்ப்பு போராட்டக் குழுவின் பொதுச் செயலாளர் வேல்முருகன் முன்னிலை வகித்தார். தொடர்ந்து தனியார்மய எதிர்ப்பு போராட்டக் குழுவின் ஆலோசகர் ராமசாமி மற்றும் மின்துறை தனியார்மய மற்றும் கார்ப்பரேஷன் மய எதிர்ப்பு போராட்டக் குழுவில் இணைந்துள்ள சங்கங்களின் பொறுப்பாளர்கள் தணிகை செல்வன், ரவிச்சந்திரன், பாரத்குமார், திருமூர்த்தி, முருகன், சரவணன், முருகன் மற்றும் கண்ணன் உள்ளிட்ட சங்க பொறுப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அனைத்து பொறியாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் திரளாக கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கண்டன குரல் எழுப்பினர். மேலும் ஆர்ப்பாட்டத்தின் இறுதியில் பொருளாளர் செந்தில்குமார் நன்றி உரை வழங்கினார். இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம்.
இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 14,280 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,800 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். உங்கள் முத்து சில்க் ஹவுஸின் புதுச்சேரி நேரு வீதி வணிக திருவிழா வருகின்ற ஜனவரி 1 முதல் பிப்ரவரி 20 வரை. நீங்கள் வாங்கும் ஆடைகளுக்கு பரிசு கூப்பன்களை பெற்று உங்களுக்கான பரிசுகளை வென்று மகிழ்ச்சி அடையுங்கள். முத்து சில்க் ஹவுஸ். 23ஆம் ஆண்டு இனிய தொடக்கத்துடன் வெள்ளி விழாவை நோக்கி வீரநடை போடும் ஏஎம்என் டிவி 2020 டிஜிட்டல் தளத்தில் அடியெடுத்து வைத்த ஏஎம்என் யூடியூப் நியூஸ் சேனல் புதுச்சேரி, பிரான்ஸ் மற்றும் உலகமெங்கிலிருந்தும் 1 லட்சம் சப்ஸ்கிரைபர்களுடன் 3 கோடி பார்வையாளர்களை கடந்து அனைவரின் ஏகோபித்த ஆதரவுடன் உள்ளூர் தொலைக்காட்சிகளிலேயே அதிக சப்ஸ்கிரைபர்களுடன் நம்பர் 1 நியூஸ் சேனலாக உங்கள் முன் ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி யூடியூப் சேனல். எங்களின் இந்த சாதனைக்கு உறுதுணையாயிருக்கும் நேயர்களுக்கும் விளம்பரதாரர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. ஏஎம்என் யூடியூப் சேனல், இது நம்ம ஊரு சேனல்.